பெண்களே நாட்டின் கண்களே, கண்களே சரீரத்தின் தூண்களே, தூண்களே கண்கள் இருளடைந்தால் வாழ்வும் இருளடையும். பெண்கள் இருளடைந்தால் நாடும் உயிர்வடையும். பெண்களே நாட்டின் கண்களே, கண்களே பதனி சரி திரி சனித ததனி சரிக கரி சனி நினி சரிக மமகரி சனி நினி சரிக சக்க பக்க அமெரிக்கா தேசத்தில் ஐடாஸ் கடப்பிருந்தார். அர்ப்பணிக்காய் மருத்துவத்தில் டாக்டர் பட்டம் பெற்றார். வேலூரில் பிரசவத்தில் மருத்துவ பெண்களை கண்டார். மருத்துவராய் பெண்களுக்கு முதல் உதவிகள் செய்தார். வேலூரில் சிஎம்சி மருத்துவமனையை தந்தார். மருத்துவத்தில் பட்டம் பெற சிஎம்சி துவக்கி வைத்தார். பெண்களே நாட்டின் கண்களே, கண்களே கண்களே சரீரத்தின் தூண்களே, தூண்களே பெண்களே நாட்டின் கண்களே, கண்களே பிறந்தாரனை தெரசா. கல்கத்தாவில் கண்ணியரின் மடத்தில் சேர்ந்து கொண்டார். அனாதை குழந்தைகளுக்கு அன்னை தாயானார். அமைதியை காத்தவர் நோபல் பரிசு பெற்றார். தொழுநோயால் எய்ட்ஸ் நோயால் போதை ஏற்றும் மருந்தார். அழிந்து போம் இந்தியரை அன்னை அணைத்து கொண்டார். பெண்களே நாட்டின் கண்களே, கண்களே கண்களே சரீரத்தின் தூண்களே, தூண்களே பெண்களே நாட்டின் கண்களே, கண்களே பதனி சரி ரி சனித ததனி சரிக கரி சனி நினி சரிக மமகரி சனி நினி சரிக சக்க பக்க. அயர்லாந்தில் பிறந்தாரே ஏமி கார்மைக்கே. ஜப்பானில் இலங்கையில் அர்ப்பணி செய்து வந்தார். தமிழ்நாட்டில் பண்ணை விலை கிராமத்தில் அர்ப்பணி செய்தார். தோராவூர் செச்சூரில் நட்சத்திர ஐக்கியம் தந்தார். தேவாதி தேவரை தொழுதிட ஆலயம் தந்தார். நோயாளி வாடினோர்க்கு மருத்துவமனையும் தந்தார். பெண்களே நாட்டின் கண்களே, கண்களே கண்களே சரீரத்தின் தூண்களே, தூண்களே கண்கள் இருளடைந்தால் வாழ்வும் இருளடையும். பெண்கள் ஒளியடைந்தால் நாடும் உயிர்வடையும். பெண்களே நாட்டின் கண்களே, கண்களே கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து
சாகாவிட்டால் தனித்திருக்கும். செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். யோவான் 12:24. சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி. இதோ உங்கள் முன் நின்ற அன்னை தெரசாவாக இருக்கட்டும், ஏமி கார்மிக்கல் அம்மையாராக இருக்கட்டும், மற்றும் நம்ம ஐடாஸ் கேடர் அம்மையாக இருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லாரும் இந்த நிலத்திலே புதைக்கப்படவில்லை, அவர்கள் எல்லாரும் விதைக்கப்பட்டுள்ளார்கள். அந்த விதையின் விருட்சங்கள் தான் இன்று நாம் காணும் இந்த மாபெரும் ஆலயங்கள், சிற்றாலயங்கள், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் மற்றும் விதவைகளுக்கான பயிற்சி கூடங்கள், அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்கள் எல்லாரும் இந்த சமுதாயத்திலே ஏதோ ஒன்றை நமக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்றே நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாலாயின. இஸ்ரவேலிலே கிராமங்கள் பாலாயின என்ற வார்த்தையை நினைவு கூறுவோம். இந்த சமுதாயத்திற்கு உங்களுடைய பங்கு என்ன என்பதை சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இந்த அருமையான கோரியோகிராஃபியை, பாவனை நடனத்தை நடித்து காட்டிய ஒய்யாங்குடி திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தாருக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். நன்றி.